இப்போ நம்ம எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, இட்லி தோசை மாவு ப்ரீமிக்ஸ் மாவு எடுத்து பண்ண போகிறேன். இது இப்போ கலந்து வச்சிடணும். இப்போ 1/4 கிலோ நான் எடுத்துருக்கிறேன் மாவு, ஓகேவா? அது கூட தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் எடுத்தேன் நான், கரெக்டாக 1/4 கிலோ. இப்போ தண்ணி அதில் ஊற்றி நம்ம எப்படி இட்லி மாவுக்கெல்லாம் மாவு கரைப்போமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கையை வச்சு கரைக்கணும். இப்போ கலந்து வச்சாச்சு. நல்லா கை வச்சு நல்லா கலந்து இந்தளவு இருக்கணும். இப்போ காலையில் பொங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். நம்ம நைட்டு ஊற வச்சோம்ல, கலந்து உப்பெல்லாம் போட்டு அந்த மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இட்லியை ஊற்றி காமிக்கிறேன். தோசை ஊற்றிருக்கேன். தோசை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த மாவு வேணும்னா எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவு மிக்ஸ் ஆர்டர் போடுங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். பாய். இட்லி வெந்தோடனே எடுத்து காட்டுறேன்.